கற்காலங்களில் மனிதர்கள் காய்கறிகளைத்தான் சாப்பிட்டிருப்பார்கள், பச்சை உணவுகளைத்தான் சாப்பிட்டிருப்பார்கள். ஏனென்றால் கற்காலங்களில் நம்ம குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு ஆடைகளில் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதனால் குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு குளிர்லேருந்து உங்களால் பாதுகாக்க முடியாது. பச்சை காய்கறிகள் என்பது உயிருள்ள உணவு. அதில் உயிர் இருக்குது. ஒரு வெண்டைக்காவை இப்படி வச்சிங்கன்னா 10 நாளைக்கு ஒன்றும் அழுகாது. அதே இது நீங்கள் ஒரு குளிர்ந்த பிரதேசத்துலலாம் வெண்டைக்காயெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகுது. ஃப்ரிட்ஜில் வச்சா காய்கறி ஏன் கெடாமல் இருக்குது? அது குளிர்ந்த அப்போ அதுபோல் நீங்கள் ஐரோப்பா அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த பச்சை காய்கறிகள் அவ்வளோ ஈஸியாலாம் கெட்டு போகாது. இந்த சமைத்த உணவுகள் இருக்குல்ல, அது குளிர் பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது வெப்பமண்டலம் எந்த பிரதேசம், சமைத்த உணவுகள் 3 மணி நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிடும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டா அது குளிரை தாங்காது. உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு போத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் கூட வராது. ஒரு நாள் முழுதும் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, கீரைகளை பச்சையாக சாப்பிடுங்க. உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பச்சையாக காய்கறிகளை சாப்பிடும்போது உங்களுக்கு குளிரை தாங்குகிற அந்த திறன் உடம்புக்கு கிடைக்கும். அப்போ கற்காலங்களில் மனிதர்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொண்டார்கள் குளிரிலிருந்து அப்படின்னா, அதற்கு பச்சை காய்கறிகளைத்தான் நம்பினார்கள், பச்சை உணவுகளைத்தான் நம்பினார்கள். பிறகு ஆடு மாடுலாம் இன்றைக்கி பாருங்கள், அது எப்படி தன்னை பாதுகாத்துக்குது? அது சமைச்ச உணவுகளை அதை சாப்பிட்ருந்தா அதால் குளிரை தாங்க முடியாது. நம்மளை மாதிரி காலை டிஃபன் அந்த மாதிரி சோறு பூரி பொங்கல் தோசைன்னு அந்த மாடு சாப்பிடட்டும், அதால் குளிரை தாங்கவே முடியாது. அது இன்றைக்கி திறந்த வழியில் படுத்து கிடக்குது. ஆடு மாடு கோழி இதெல்லாம் திறந்த வழியில் இருக்கிற காரணம் என்னது? அவை சாப்பிடுவது எல்லாமே பச்சை உணவுகள் பெரும்பாலும். ஆனால் அந்த ஆடு மாடெல்லாம் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு தான் நாம் அதுக்கு கழனி தண்ணி எல்லாம் சமைத்த தண்ணி அது அதை போடுறோம். அதனால தான் அந்த நம்மோடு வளர்கிற ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வருவதுக்கு காரணம் என்னது? நாம் சாப்பிட்ற உணவை அதுக்கு கொடுக்குறோம். அதனால தான் அதுக்கு நோய் வருது. அதே காடுகளில் வாழ்கிற எந்த ஒரு உயிரினத்துக்கும் நோய்கள் வருவதில்லை. காரணம் பச்சை உணவுகளை சாப்பிடுகிறது. திறந்த வெளியில் படுக்குது. இரவு முழுவதும் மழை பெஞ்சாலும் அந்த மரக்கிளையில் உட்கார்ந்துருக்கிற அந்த பறவைக்கு அந்த குளிர் அதை ஒன்றுமே செய்வதில்லை. காரணம் அவைகள் உண்ணுகிற உணவு அனைத்தும் பச்சைகள். மாமிசமாக இருந்தாலும் பச்சை உணவு தான். ஒரு சிங்கம் புலி கரடி கூட பச்சை மாமிசத்தை தான் சாப்பிடுகிறது. அதில் உயிர் இருக்குது, ரத்தம் இருக்குது, சூடாக இருக்குது. அதுமாதிரி நம்ம ஒரு மாமிசத்தை சமைக்கிறோன்னா அது செத்து போயிடுது. அது நம்ம குளிரை தாங்க உதவாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி போத்திக்கிறதுக்கு ஆடை, கம்பளி போடை, போர்வை இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் கூட குளிர்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தான். காங்கிரீட் கட்டடம் கட்டிக்கிட்டு உள்ளே பெட்டில் போட்டுக்கிட்டு கட்டில் போத்திக்கிட்டு நம்ம தூங்குகிறோம். காரணம் என்னென்னா, நாம் உண்ணுகிற உணவு குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்காது. அதுபோல் வெயிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கும் பச்சை உணவுகள் தான். நீங்கள் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டா நல்ல சூடு தாங்கும், வெப்பத்தை தாங்கும்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெயில் காலம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெள்ளரி பழம் சாப்பிட்றோம், சுரைக்காவோட சமைச்சு சாப்பிட்றாங்க. சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும். வெள்ளரி பழம், தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லி இந்த குளிர்ச்சியான பச்சை உணவுகளை தான் குளிரை இந்த வெயிலை தாங்குவதற்காக சாப்பிடுகிறார்கள். சமைச்ச ஒரு சுரைக்காய் உங்களுக்கு வெயிலை தாங்குமா? தாங்காது. சமைச்ச சுரைக்காய், சமைத்த வெள்ளரிக்காய், சமைத்த தர்பூசணி இதெல்லாம் உங்களுக்கு வெயிலை தாங்குமா? பச்சையாக சாப்பிட்டா தான் அது வெயிலை தாங்கும். அப்போ குளிரை தாங்குவதற்கும் வெயிலை தாங்குவதற்கும் பச்சை உணவுகள் தான் ஏற்றது என்பது இதன் மூலம் நிறுவனமாகிறது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு மார்கழி மாதம் உங்களை குளிரை தாங்க முடியலையா? குளிரில் நிறைய பேர் செத்து போகிறாங்க. மழை காலம் வந்துச்சுன்னா, குளிர்காலம் வந்துச்சுன்னா, குளிரில் மழைக்கு செத்து போனவங்க, வயசானவங்கலாம் இறந்து போயிடறாங்க. காரணம் என்னென்னா, சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் தான். இந்த உடம்பால் குளிரை தாங்க முடியல. நீங்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்டால் குளிரை தாங்கலாம், ஆயுட்காலம் அதிகம். பச்சை உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு ஆயுட்காலம் அதிகம், குளிரை தாங்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வெப்பத்தையும் குளிரையும் எதிர்க்கின்ற சக்தியும் இந்த உடம்புக்கு அதிகரிக்கும். நோய் வந்துருச்சுன்னா இந்த வெப்பத்தையும் குளிரையும் எதிர்க்கின்ற சக்தி குறைந்து போயிடும். நோய் வந்துச்சுன்னா பச்சை தண்ணியை குடிக்க முடியாது, வெந்நீரை தான் குடிக்கணும். மழையில் நனைய முடியாது, சளி பிடிச்சிக்கும். அதே ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்களால வெயிலையும் மழையும் தாங்கிக்க முடியாதும். மழை தண்ணியில் நினையலாம், பச்சை தண்ணியை குடிக்கலாம். அப்போது அந்த குளிரையும் வெயிலையும் தாங்குகிற அந்த திறன் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அது எங்கேருந்து கிடைக்குன்னா பச்சை உணவுகளை சாப்பிடுறதுலேருந்து தான் கிடைக்குமே தவிர, நீங்கள் மாமிசத்தை சமைச்சு அதுக்காக அப்போ பச்சை மாமிசத்தை சாப்பிடலாம்னா பச்சை மாமிசத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா அதெல்லாம் அரைக்க முடியாது. அப்போ அது நமது உணவு கிடையாது. அரைப்பதற்கு ஏற்ற உணவு அரைத்து தான் நாம் சாப்பிடுவோம், விழுங்க மாட்டோம். மாமிச உண்ணிகள் தான் சதைகளை விழுங்கும், கடித்து விழுங்கும், அரைக்காது. ஆனால் நம்ம தாவர உண்ணிகள், நாம் அரைத்து தான் அதை விழுங்குவோம். அப்போ அரைப்பதற்கு ஏற்றது தாவரங்கள் மட்டும்தான், பழங்கள் காய்கறிகளை மட்டும்தான். மாமிசத்தை நம்மால் பச்சையாக அரைக்க முடியாது. அரைப்பதற்கு ஏற்றவாறு அதை சமைத்து நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் அது செத்துப்போன உணவு. அது நமக்கு குளிரையும் வெயிலையும் தாங்காது. அது நோய்களை தரும். குளிரையும் வெயிலையும் தாங்குகிற திறனை குறைத்து விடும். இந்த மாமிசத்தெல்லாம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நோய் தான் வரும். அதனால் கற்காலங்களில் இதன் மூலம் கற்காலத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க காய்கறியை தான் சாப்பிடுவாங்க. சமைச்சு சுட்டு நெருப்பை வச்சு மாமிசத்தை சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்கிற அந்த கதைகள்லாம் கட்டுக்கதை.
அப்படியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. அந்த அவங்களுக்கெல்லாம் ஆடையே கிடையாது. கற்காலங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கற்காலம். அப்போ அந்த கற்காலத்தில் மனிதர்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தாங்கன்னா, மாமிசத்தெல்லாம் சுட்டு சமைச்சு சாப்பிட்ருந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து குளிரை தாங்குவதற்கு அவர்களுக்கு ஆடைகளே கண்டுபிடிக்கப்படாத காலம் தான் கற்காலம். குளிரை தாங்க முடியாமல், வெயிலை தாங்க முடியாமல் செத்தே போயிருப்பாங்க. அப்போ நம்ம கற்காலம் வரைக்கும் கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நாம் பாதுகாப்பாக வாழ்ந்ததற்கு காரணம் பச்சை உணவுகள் தான். அப்போ தான் இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி தான் நாம் பேசுகிற இந்து பேசுகிற மொழி. கற்காலத்தின் பரிசு தான் நாம் பேசுகிற மொழி. அப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் வந்து உலோகங்களை வைத்து பிற உயிரினங்களை கொல்லுகிறார்கள், தோலை உரிக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆரம்பமாகுது. நிறைய புதிய தொழில்கள்லாம் உருவாகுது, நிறைய வலிமை கிடைக்குது. வலிமைன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வச்சு இவங்க கட்டடத்தை கட்டுறாங்க, மரத்தை வெட்டப்பட்ட மரங்களை கொண்டு கதவு ஜன்னல் செய்யலாம். உலோகத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான், உலோகத்தை வச்சு தான் ஒரு மரத்தை வெட்ட முடியும். ஒரு பிற உயிரினங்களை ஆடுகளையோ மாடுகளையோ வெட்ட முடியும். மாடுகளை வெட்டுவதாக இருந்தாலும் உங்களுக்கு உலோகங்கள் தேவை. வெறும் கல்லை வச்சுக்கிட்டு ஒரு மாட்டை வேட்டையாடி அதை சாப்பிட்டு விட முடியாது. அந்த தோல்லாம் உரிக்கணும், அப்படிலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து அது தேவையும் இல்லை. கற்காலத்தில் அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம உணவு முறை மாறுது, வாழ்க்கை முறை மாறுகிறது, சிந்தனை மாறுகிறது, நோய்கள் உருவாகிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலம் என்றால் கற்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் பச்சை காய்கறிகளை அவர்கள் பச்சையாக உண்டார்கள். பழங்களை, கீரைகளை அவர்கள் உணவே பச்சை தான். பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குளிரையும் வெயிலையும் தாங்க முடியும். கற்காலத்தில் அவர்கள் அந்த பச்சை உணவுகளிடம் சரணடைந்திருந்தார்கள். வேறு வழியே இல்லை. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படுது, அப்போ தான் ஆடை கண்டுபிடிக்கப்படுது. ஆடை மீது உள்ள நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கோம். சமைச்ச உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு குளிரை தாங்குவதற்கு ஆடை இருக்கிறது, நாம் உணவை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனையே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் வருது. அதனால் நல்ல இப்படி தான் நம்ம வரலாற்றை ஆராய வேண்டும்.